அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் சூரா ஃபாத்தியாட ஏழாவது ஆயத் அதுலேயும் 2வது பகுதி. அப்போ இதோட சூரா ஃபாத்தியா முடியுது. இனி ஒரே ஒரு எபிசோட் வரும். அது வந்து சூரா ஃபாத்தியா இருக்கிற பேலன்ஸை பற்றி அதை கடைசியாக பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி இந்த சூரா ஃபாத்தியாட கடைசி ஆயத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். இப்போ இதில் 12 விஷயம் நோட் பண்ணிக்குது. ஏண்டா இது சுருக்கமான தஃப்சீர் சுட்டி, இதே டீப் தஃப்சீர் என்றா விரிவான தஃப்சீர் என்றா எப்படியும் 50-100 மாதிரி வரும். அப்படி செஞ்சாலும் போதாண்டா அதுக்கு விட ஈக்குது. நாங்கள் விரிவான தஃப்சீர் செய்யக்குள்ள பார்ப்போம். எப்படி சரி சுருக்கமான தஃப்சீர் சுட்டியும் 12 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்குது இன்ஷா அல்லாஹ். இது 12 நினைவச்சுக்கோங்க, எங்களோட வாழ்க்கையில் எடுக்க ட்ரை பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் நோக்கம் எண்ட் ஆஃப் த டே. அடுத்து இதை எத்தி வைக்கணும் முழு உம்மத்துக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, அதில் ஒன்றாவது கைரில் மக்தூபி அலைஹிம் பார்ப்போம். அதில் ஒன்றாவது தான் சில மொழிபெயர்ப்பில் போட்டிப்பாங்க உனது கோவத்துக்கு ஆளானோர் என்ற கருத்தில் போட்டிப்பாங்க. அவர்களுடைய பாதை அல்ல அப்படி என்று. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை கைரில் மக்தூபி அலைஹிம் என்றதுக்குள்ள அந்த என்ற வார்த்தை இல்லை. அந்த என்றா நீ உனது என்ற அர்த்தம் வரும். அது அந்த என்ற வார்த்தையே இதில் இல்லை. அப்போ இதில் அர்த்தம் எப்படி வரும்? கைரில் மக்தூபி அலைஹிம். இது வந்து இதெல்லாம் ஒராயத்தனை சிராத்தல்லதீன அன்னம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம். அப்போ சிராத்தல்லதீன அன்னம்த அலைஹிம் நாங்கள் பார்த்தோம். அது சிராத்தல்லதீன இதை கைரில் மக்லூபியோடையும் சம்பந்தமாகும். சரியா? அப்படி என்றால் கைரில் மக்லூபி அலைஹிம் என்றா எவர்கள் மீது. மக்தூபி என்ற அர்த்தம் கோபம் படப்பட்டதோ அல்லது என்றா அவர் கைர் என்றா அல்ல. அப்புறம் சிராத் அல்லதி முதல் இஞ்சி தானே, அதோட இதுவும் சம்பந்தம் என்று சொன்னதானே. அல்லது என்றா அவர்களுடைய சிராத் அல்லதி நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், அவர்களுடைய பாதை. அப்படி என்றால் எவர்கள் மீது கோபம் படப்பட்டதோ அவர்களுடைய பாதை. இதுதான் இதில் சரியான அர்த்தம். அப்போ இப்போ நான் சொன்னேன், இதில் நீ கோவப்பட்டே என்று சொல்லப்பட்டு இல்லை. நீ என்ற வார்த்தை இல்லை. நீ என்றால் இன்னும் வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். நீ என்று பண்ணுறவங்க அவங்க ரிஃபர் பண்ணுறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ ரிஃபர் பண்ணியே இல்லை, நீ என்ற வார்த்தை பாவிச்சில்லை. அப்போ இதில் சொல்லிக்குது கோபம் படப்பட்டதோ என்று. அப்போ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒத்தரிக்கிறாரு, நாங்கள் விளங்குற பாஷையில் சொல்லுவோமே, நான் அவருக்கு அடித்தேன்டா தார் அடிச்சை நான் தான் அடித்தேன், அவர் வந்து அடிப்பட்டவர். நாங்கள் சொல்கிறோம் அவர் அடிப்பட்டார், அவர் அடிப்பட்டவர். அப்போ அவர் அடிப்பட்டவர் என்றால் யார் அவருக்கு அடிச்சே என்று சொல்லில்லை. சும்மா ஒருத்தர் ரோட்டில் இருக்கிறாரு, அவர் அடிப்பட்டிக்கிறாருன்னு சொன்னால் யார் அவருக்கு அடிச்சே? அவருக்கு ரோட்டில் போகிறாக்கள் அடிச்சுப்பாங்க, போலீஸால் அடிச்சுப்பாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது சரி ஆம்பளை உண்டு அடிச்சுப்பை, பொம்பளை உண்டு அடிச்சுப்பை. ஒருத்தர் அடிப்பட்டவர் என்று சொன்னால் அதை சேலை செய்யப்பட்டது யார் என்று சொல்லில்லை. அப்படி என்றால் அவரை ஒருத்தர் அடிச்சிக்கே மேலும் நிறைய பேர் அடிச்சிக்கே மேலும். அதே மாதிரி தான் ஈன வந்து கோவப்பட்டேன்னு நீ கோவப்பட்டேன்னு வருதில்லை. மக்தூபி என்றா இது அர்த்தம், இது நாய்புல் ஃபாயில் சொல்லுவாங்க. இதில் அர்த்தம் எப்படி வருதுன்னா கோவம் படப்பட்டது, அவர் மீது கோவம் அவர் அடிப்பட்டவர் மாதிரி அவர் மீது கோவம் படப்பட்டிக்குது. அப்போ யார் கோவப்பட்டே? தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க, தாரு கோவப்பட்டேன்னு சொல்லாத காரணத்தால் எல்லாரும். அப்படி என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவர்கள் மீது கோவப்படுறாங்க, மலக்குமார்களும் அவர்கள் மீது கோவப்படுறாங்க, முஸ்லீம்களும் மூமீன்களும் அவங்க மீது கோவப்படுறாங்க. இதுக்கு அவங்களோட புறவார் ஜெனரேஷன் சமுதாயம் அவருக்கும் அவங்கள மீது கோவப்படுறாங்க. அவங்களுக்கு முந்தினவா இந்த சமுதாயம் இவனும் இப்படி இருக்கிறானுலேண்டு அவங்களும் அவங்களோட மீது கோவப்படுறாங்க. அப்படி என்றால் ஒத்தர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும் இல்லை, ஒத்துமொட்ட ஒரு சமுதாயமே, மலக்குகள், மேபி மூமீன்கள், முஸ்லீம்கள் அத்தனை பேர்ட கோபமும் அவங்க மேலே உண்டாகுது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அது அந்த என்ற வார்த்தை சொல்லாது. இப்போ அன்னம் தேண்டா நீ அருள் புரிந்தாயோ என்ற அர்த்தம் வருது. ஆனால் மக்லூபி என்றால் அது அந்த எண்டு இல்லை, நீ என்ற வார்த்தை இல்லை, நீ கோவப்பட்டேன் இல்லை, கோவம் படப்பட்டது என்று. முதலாவது விஷயம் விளங்கணும், யார் இந்த மக்லூபி கேட்டகரி, அந்த கேட்டகரி நாங்கள் பார்ப்போம், அது என்ன என்று கோவம் படப்பட்ட யாருன்னு பார்ப்போம். இந்த கேட்டகரிக்குள்ளே யார் வராங்களோ
முதலாவது விளங்க வேண்டிய விஷயம், அவங்கள் மீது கோபம் படப்படுது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும் இல்லை, மலக்குகளோட கோபம் அவங்களுக்கு மீது இருக்குது, முஸ்லீம்களோட கோபம் அவங்க மேலே இருக்குது. அதே மாதிரி முழு இந்த நல்ல சமுதாயங்கள் அத்தனை பேரும் இந்த மக்கள் மீது கோவப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வழி தவறி ஒருத்தர் ஒரு பாவம் செஞ்சிட்டாருண்டா அந்த பாவத்தை ஃபாலோ பண்ணுற ஆக்கள் பொறைக்கு கவலைப்படுவாங்க. இவர் இதை செஞ்ச சுட்டிருந்தானே இன்றைக்கு நான் இதை நிலவிழிக்கிறேன். அவரோட புற ஜெனரேஷன் அவங்கள மீது கோபம் வைப்பாங்க. அவங்களோட முந்தின ஜென்ரேஷன், அடே நான் நல்ல விஷயத்தை தானே சொல்லி கொடுத்துட்டு போனேன், இவன் இப்படி செய்கிறானே, அந்த கோபம் அவங்களோட கோபம் உண்டாகுது. இதுக்கு தஃப்சீருல் உலமாக்கள் சொல்கிறாங்க, இது அத்தனைக்கும் ஆதாரம் குர்ஆன்ல இருக்குது, இந்த மக்லூபி அலைக்கு. இது ஒன்றாவது விஷயம் விளங்கணும். சரியா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கோபம் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர்கிட்ட கோபம் உண்டாகுது, அவங்களிடமே இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த மக்லூபி அலைக்கு வாரவங்க எவ்வளோ பெரிய நஷ்டவாளிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அனைவரையும் அதுலேருந்து பாதுகாக்கணும். சரி, ரெண்டாவது விஷயம் தான் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி, அன்னம் தேண்டா நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அன்னம்த அலைஹிம், அதை அலைஹிம் ஓட அன்னம்தே கிட்ட சொல்கிறான், நீ அருள் புரிந்தாயோ எவர்கள் மீது என்று கிட்ட சொல்கிறான். ஆனால் மக்லூபி என்று கொள்ள நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நீ என்ற வார்த்தை இல்லை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை இதை மக்லூபியோட சேர்க்கிறான்னு இல்லை. சுப்ஹானல்லாஹ். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னம்தையோடு அவனை சேர்க்கிறானோ, அன்னம்த அலைஹிம் தார் அருள் புரிந்தாங்களோ அவங்களோட சொல்கிறோம் நாங்கள் நீ அருள் புரிந்தாயோ என்று சொல்கிறோம். அவங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள சேர்த்து பேசுகிறான். ஆனால் மக்லூபி கோவம் தார் மீது கோவப்படப்படுதோ என்று வரப்போகல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சேர்த்து பேசுகிறான் இல்லை. அவன் எவ்வளோ தூரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஃப்சீர் ஆளுங்க சொல்கிறாங்க, அவங்களோட கோவம் என்றால் அவங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பேரை கூட அவனை கூட அவன் வார்த்தையில் கூட கிட்ட வைக்கிறான் இல்லை. சுப்ஹானல்லாஹ். கியாமத் நாளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாரு இந்த மக்லூபி கேட்டகரிக்கு சேர்றாங்களோ அவங்க இஸ்திஃபார் பண்ணாமல் அதே நிலைமையில் மௌத்தாவினாங்க என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பார்க்கவே மாட்டான். இவங்க தான் அடுத்த பக்கத்துக்கு போகிற ஆக்கள். சுப்ஹானல்லாஹ். ஸோ இது உண்மைக்குமே மக்லூபி அலைஹிம் ஒரு பெரிய பாவம். நாங்கள் அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்போ ரெண்டாவது விஷயம், இதில் இது ஒரு பலாகல வகை என்னை தபீத்னு சொல்லுவாங்க, தூரப்படுத்துது. இப்போ நாங்கள் தெரியும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுக்கு வச்சுக்கிறான். அது இரக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு இரக்கம். அன்னம்த அலைஹிம் என்ற போகல நீ அருள் புரிந்தாயோ, நீ என்றது இன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ஒன்றுக்கு வச்சுக்கிறான். ஆனால் மக்லூபி என்ற போல அதை நீ என்று கூட வார்த்தையை கூட அல்லாஹ் பாய்க்கிறான் இல்லை, நீ கோவப்பட்டு என்று பாய்க்கிறான் இல்லை, ஒன்றுக்கு வைக்கிறானே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அவ்வளோக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள தூரமாகி வச்சுக்கிறான். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலேருந்து எல்லாரும் முழு உம்மத்தையும் பாதுகாக்கணும். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது நாங்கள் கொஞ்சம் லாலீனுக்கு போவோம். லாலீன் என்று சொன்னால் இது லாலீன் என்ன? லாலீன்னு சொன்னால் உதாரணம் தான், சும்மா லைட்டாக விளங்கப்படுத்துகிறேன். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு கால் பண்ணி சொல்கிறீங்க ஒரு வீட்டுக்கு வர சொல்லி, அவர் நீங்கள் சொன்ன ரோட்டில் இல்லை எங்கேயோ போய்த்து உங்களுக்கு கோல் அடிக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ நாங்கள் அவருக்கு என்ன சொல்லுவோம், நீங்கள் வழி தவறிட்டீங்க. அதை வழி தவறினாக்கள் தான் இந்த லாலின்னு சொல்கிறேன். அவருக்கு ரோட் சரியான ரோட்டில் வராமல் ஒரு தவறான ரோட்டில் பேத்துட்டாரு, அதுதான் லாலின் சிம்பிள் அர்த்தம். சரியா? அப்போ லாலின்ண்டா முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், சில ட்ரான்ஸ்லேஷனில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லேயும் மிஸ்கைடட் என்று வந்திக்கும், மிஸ்கைடட் என்று அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கும். அது பிழையான ட்ரான்ஸ்லேஷன். ஏண்டா மிஸ்கைடட் ஒருத்தரை வழி தவற வைக்கிறேன், மிஸ்கைடட்னா தார் சரி அவரை மிஸ்கைட் பண்ணிக்கிறாங்க, வழி தவற வச்சுக்கிறாங்க இல்லை. இது மிஸ்கைடட் இல்லை, இது லாலிலண்டா வழி தவறினவங்க ஐட பிழை இன்னொத்தரால் இவங்க வழி தவறல, இவங்களாவே லொஸ்ட் ஆகிட்டாங்க, இவங்களாவே வழி தவறிட்டாங்க. அதுடா அதை தாரும் அவங்கள வழி தவற அனுப்பல, இவங்களாவே என்னது வழிகேட்டில் போகிறாங்க. ஆக்சுவலி அது விளங்கணும். இதை மிஸ்கைடட் என்று சொல்கிறது இன்னொருத்தர் தலையில் தவற போடுறது இல்லை, இவங்களோட மிஸ்டேக்கால் தான் இவங்க வழி தவறி போனாங்க. அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம். அதை சுற்றி முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் என்னது, வழி தவறி போனவங்கள்ட மெயின் மிஸ்டேக் தவறு அவங்க தான் அதை வழி தவறி போகிறதுக்கு காரணம். அவங்களோட மிஸ்டேக்கால் தான் அவங்க வழி தவறி போகிறாங்க. அது விளங்க வேண்டிய விஷயம். அது மூணாவது விஷயம். சரி, நாலாவது விஷயம் நாங்கள் இதுக்கு முந்தையும் சூரா ஃபாத்தியாவில் பார்த்தோம். இப்போ அரபி எடுத்தாலும் எங்களுக்கு தெரியும், தமிழில் இருந்தாலும் ரெண்டு வகையான சொற்கள் இருக்குது. ஒன்று
நவுன் என்று சொல்லுவாங்க, ஒன்று வேர்ப் என்று சொல்லுவாங்க. நவுன் என்று சொன்னால் பெயர் சொல் இல்லாட்டி வினை சொல், செயல். பெயர் சொல், செயல் சொல் இல்லாட்டி வினை சொல். அப்படி 2 வகையான பேச்சுகள் இருக்கு, நவுன் அண்ட் வேர்ப் என்று. இதை பாருங்கள், இந்த மக்லூபியும் அன்னம்தகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிச்சிருக்கிறது யார் மீது அருள் புரியப்பட்டதோ இல்லை நீ அருள் புரிந்தாயோ அப்படி என்றால் அது வந்து அருள் புரிஞ்சு முடிஞ்சு, அது பாஸ்ட் டென்ஸ், அது நடந்து முடிஞ்சது. அன்னம்தென்று போகலை, அது அரபில் சொல்லுவாங்க, அது வந்து பாஸ்ட் டென்ஸ். அன்னம்தென்றது பாஸ்ட் டென்ஸ். ஆனால் மக்லூபியும் லாலீனும் அது வந்து இசுமா இருக்குது. இசும் என்று சொன்னால் பெயர் சொல்ல இருக்குது. அப்போ இது என்னத்துக்கு முக்கியம்? இதே முக்கியம். அன்னம் தெண்டு போகலை, தஃப்சீர் உலமாக்கள் இதை வச்சு சொல்கிறாங்க, அன்னம் தெண்டு போகலை, இது நடந்து முடிஞ்ச விஷயம். அதை இதுக்கு முந்தையத்துலேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அது வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு யார் சரி நேர் வழியில் போனவங்களை பார்க்கணும் என்றால் நீங்கள் மிச்சமே பார்க்கணும், மௌத்தா போனவங்களை தான் பார்க்கணும். நல்ல முறையில் அதை சஹாபாக்கள், நபிமார்கள், இவங்க தான் அன்னம் தாலையும் நீ அருள் புரிந்தாக்கள், மேபி அவுலியாக்கள். இவங்க வந்து அதை நேரான வழியில் பெய்த்து அதே நிலைமையில் மௌத்தாவின ஆக்கள். உங்களுக்கு உசுரோடு ஈக்கிறவரை கடைசி முட்டும் சொல்லலாம் இவர் இது அன்னம் தாலேயுமா இல்லையாண்டு, என்ன மௌத்துக்கு பொறோத்தான் இல்லாட்டி மௌத்துற சந்தர்ப்பத்தில் தான் விளங்கும் இவர் அன்னம் தாலேயுமா இல்லையாண்டு. அல்லாஹ் அவர் அறிஞ்சு. ஏன்னா அதை நாங்கள் முதல்ல அதை டிஸ்கஸ் பண்ணினோம். எல்லோரும் வந்து ஒரு ரிஸ்கில் தான் வாழ்ந்து கொண்டு ஈக்கிறோம். எந்த நேரத்தில் என்ன ஆகுமென்று தெரியா. சரியா, அதை சுற்றி இந்த ஈமான பாதுகாக்கிறது சரியான முக்கியம். அதுக்காக பாடுபடுறது சரியான முக்கியம். நாங்கள் பயந்து ஈக்கணும். அது ஈமான பாதுகாத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுதான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் எந்த நேரம் ஓதிக்கொண்டே இருக்கிறேன். ஏண்டா ஈமான் என்றது சரியான நேர்வழி என்றது சரியான முக்கியமான விஷயம். ஆனால் மக்லூபி அலைஹிமும் லாலீனும் இது வந்து இசுமா வந்திக்குது இல்லாட்டி பேர் சொல்ல வந்திக்குது. தஃப்சீரோட மக்கள் சொல்கிறாங்க பேர் சொல்லுண்டா அதுக்கு பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை. இதை மக்லூபி அலைஹிமை நீங்கள் வந்து முந்தியாக்கல்லேன்னு தேடலும், ப்ரெசன்ட் டென்ஸ் இப்பயும் பார்க்கலும், முன்னுக்கும் பார்க்கலும். இவங்க ஈந்து கொண்டே தான் இருப்பாங்க. இவங்களை பார்த்து படிப்பினை பெற்றது நாங்கள் படித்து கொண்டே தான் இருக்கணும். அவங்க சில நேரத்துக்கு எங்களோட முன்னுக்கும் அதை மாதிரி ஆக்கள் ஈந்து கொண்டு தான் இருப்பாங்க. எங்களோட வாழ்க்கையிலே சில நேரத்துக்கு அந்த குவாலிட்டி சீக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ அதை சுற்றி இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனது பெயர் சொல் பாய்ச்சிக்கிறான், வினை சொல் இல்லாமல், வேர்ப் இல்லாமல். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அருள் புரிஞ்சாக்கள் சரியான அருள் புரிஞ்சது வந்து சக்கராத்து டைமில் தான் விளங்கும். ஆனால் இது மக்லூபி அலைஹிம் லாலீனும் எங்களோட கண் முன்னுக்கு அதுக்கு உதாரணங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தும் நாங்கள் படிப்பினை பெறணும். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் துவாக்கின்னு யாரில் எங்களை அந்த மாதிரி ஆக்கிட்டாது. அது பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மூணுலேயும் மீந்து கொண்டு தான் இருக்குது. சரி, அஞ்சாவது பாயிண்ட் தான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இவ்வளோ நேரம் நாங்கள் மக்லூபி அலைஹிம் என்றோம், லாலீன் என்றோம். இப்போ இதை கொஞ்சம் நாங்கள் விளங்க ட்ரை பண்ணுவோம். இப்போ தான் முக்கியமான விஷயம் வருது. ஸோ எல்லாம் முக்கியம்தான், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான விஷயம். சரி, இதை கொஞ்சம் விளங்குவோம். சரி, இதை எப்படி என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 2 புள்ளி இருக்குது. உதாரணம் உண்டு. உதாரணத்துக்கு வைங்களேன், உதாரணத்துக்கு ஒரு சும்மா உதாரணத்துக்கு பேர் எடுப்போமே, இப்ராஹிம் இசாக் என்று உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இப்ராஹிம் என்றும் இசாக் என்றும் 2 புள்ளி இருக்கிறாங்க. அப்போ வாப்பா வந்து என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு பிஸ்கட், ஒரு குக்கி ஜார் ஒன்று கொடுத்து பிஸ்கட் போட்டு அதில் பிஸ்கட்டை போட்டு சொல்கிறாரு, இப்ராஹிமு கிட்டேக்க போகலை, ஒரு அடிக்கு அவருக்கு ஆஃபீஸ் கால் ஒன்று வருது. அப்போ இவர் டக்குன்னு சொல்கிறாரு இப்ராஹிம் நீங்கள் வந்து இது உதாரணமாக இதை வந்து நீங்கள் என்ன செய்ய வேணாம், இதை பிஸ்கட்டை தின்ன வேணாம், சரியா, இதை பிஸ்கட்டை துறக்க வேணாம், பிடிக்க வேணாம், தின்ன வேணாம், இதை இப்படியே ஈக்கணும், சரி, நான் ஆஃபீஸ் காலோடு வந்திக்குது, நான் போய்ட்டு வரேன். இப்போ இப்ராஹிம் இசாக்கும் 2 பேரும் அதில் உட்காந்து கொண்டிருக்கிறாங்க. இவர் வாப்பா வந்து இப்ராஹிமுக்கு மட்டும் சொல்லிட்டு போகிறாரு, இதை துறக்க வேணாம். சரின்னு வாப்பா போகிறாரு, கால் பேசுகிறாரு, ஒரு 2-3 நிமிஷம் தான் இல்லாட்டி 5 நிமிஷம் தான் பேசுகிறாரு, ஆஃபீஸ் காலை பேசிட்டு திருப்பி வராரு. திருப்பி வரப்போகல 2 பேரும் அதை பிஸ்கட் ஜாரை திறந்து 2 பேரும் பிஸ்கட் திண்டு கொண்டு ஈக்கிறாங்க, ஒட்டச்சி திண்டு கொண்டு ஈக்கிறாங்க. 2 பேரும் ஆல்மோஸ்ட் பாதியை முடிச்சிட்டாங்க. இப்போ வாப்பாக எப்படி இருக்கும்? இப்போ ஈனை வச்சு வாப்பா யார் மீது கோவப்படுவார்? இப்ராஹிம் மேலே கோவப்படுவாரா, இசாக் மேலே கோவப்படுவாரா? யார் மேலே கோவப்படுவாருண்டா இப்ராஹிம் மேலே தான் கோவப்படுவார். ஏன்? வாப்பா வந்து தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு, நீ இதை செய்ய வேணுமென்று. ஆனால் அவர் தெரிஞ்சு கொண்டு செய்கிறார், அவர் மீது கோவப்படுவார். அடுத்தவர்
அவர் வந்து அவரும் பிஸ்கட்டை தின்றார், அவரும் தப்பு தான் செய்கிறார், வானம் என்றதை தான் செய்கிறார். ஆனால் அவர் தெரியாமல் செய்கிறார். அவருக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக கிடைக்கல, அவர் தெரியாமல் செய்கிறார். இப்போ இதை உதாரணத்தை வச்சு பார்த்தா, இதை உதாரணம் மட்டும்தான் சரியா. உதாரணத்தை வச்சு பார்த்தா யார் மக்லூபி அலைஹிம் அதை பிஸ்கட்டை தின்னக்கூடாதுன்னு நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சி அதை பற்றி நல்லா தெரிஞ்சு அது தவறு செய்கிறாரே அவர் தான் மக்லூபி அலைஹிம். அப்போ தெரியாமல் செய்கிறவர், அவருக்கு ஐடியாவே இல்லை, ஆனால் அவரும் தவறு தான் செய்கிறாரு. அவர் லாலினா இருக்கிறார், அவர் லாலினா இருக்கிறார். இது சரியாக விளங்கணும். அப்படி ஏண்டா தெரிஞ்சு நல்லா தெரியும் இது ஹராம், இது பாவம் நல்லா தெரியும், எந்த சந்தேகம் இல்லை. நல்லா ஹதீஸ் பார்த்திக்குது, குர்ஆன் பார்த்திக்குது, எல்லாம் பார்த்திக்குது. அப்படி தெரிஞ்சு பாவம் செய்கிறார்கள் தான் மக்லூபி அலைஹி. அப்போ தெரியாமல் அவங்க படிச்சு இல்லை, அதை பற்றி கேட்டு இல்லை, சும்மா எல்லாரும் செய்கிறேன்டா இவங்களும் செய்கிறாங்க. இது லாலி. இதுதான் வித்தியாசம். இதுதான் 5வது விஷயம் நாங்கள் விளங்கணும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் விளங்குறதுக்கு. அதே எப்படி என்றால் ஒரு கிளாஸ் ஒன்று எடுங்களேன். கிளாஸ் ஒன்று இருக்குது. அந்த கிளாஸில் சார் சொல்கிறாரு அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு, நாளைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது, இது தான் உங்களோட கொஷன், இது தான் உங்களோட ஆன்சர், இது தான் உங்களோட கொஷன், இதை படிச்சுட்டு வாங்க என்று சொல்கிறாரு. அடுத்த நாள் வராரு, பேப்பரில் கொஷனையும் தந்தாச்சு, கொஷனை மட்டும் இல்லை ஆன்சரையும் தந்தாச்சு, ரெண்டையும் தந்தாச்சு. இவர் எக்ஸாம் எழுதுகிறாரு, இவர் எக்ஸாமுக்கு 0 மார்க் எடுக்கிறாரு. இவர் தான் மக்லூபி அலைஹி. அப்படியே கொஷனையும் கொடுத்தாச்சு, ஆன்சரும் கொடுத்தாச்சு, இப்படி தான் செய்யணும். இதை விட ஒரு லேசான விஷயம் இதை செய்கிறதுக்கு, ஆனாலும் 0 மார்க் எடுக்கிறாரு. இவர் தான் மக்லூபி அலைஹி. இவரை மீது கோவம் தான் வரும். இன்னொருத்தர் வராரு, அவரும் 0 மார்க் எடுக்கிறாரு, ஆனால் அவர் அன்றைக்கு அதை கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறனால வரவே இல்லை கிளாஸுக்கு. இவர் லாலினா இருக்கிறார். அப்போ மக்லூபி அலைஹிம் மேலே தான் அது கோவம் ஏன் வருதுன்னா அவர் நல்லா தெரிஞ்சு அதை பாவம் தெரியாது. லாலின் வழி கெட்டவர்கள் தெரியாமல் செய்கிறவங்க.